தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் BS6 ரக 10 புறநகர் பேருந்துகள், 3 நகர பேருந்துகள் என மொத்தம் 13 பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர்கள் சிவசங்கர், ரகுபதி, மேகநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாக்கியராஜ், விவரங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் சார்பில் PS ரக 10 புறநகர் பேருந்துகள், 3 நகர பேருந்துகள் என மொத்தம் 13 பேருந்துகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருண் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர்கள் பேருந்தில் பயணம் செய்து எழுந்தனர். இன்று முதல் இயக்கப்படும் 10 புறநகர் பேருந்துகள் வந்து ஆலங்குடி வழியாக கோயம்புத்தூருக்கும், அறந்தாங்கிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும், சிதம்பரத்தில் இருந்து மதுரைக்கும், தஞ்சாவூரிலிருந்து மதுரைக்கும், காரைக்குடியிலிருந்து திருப்பூருக்கும், பட்டுக்கோட்டையிலிருந்து ஏர்வாடிக்கும், புதுக்கோட்டையிலிருந்து கோயம்புத்தூருக்கும், திருச்சியிலிருந்து நாகர்கோவிலுக்கும், திருச்சியிலிருந்து மதுரைக்கும் என 2 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதே போன்று 3 நகர் பேருந்துகளை பொன்னமராவிலிருந்து திருமயத்திற்கும், புதுக்கோட்டையிலிருந்து வாராப்பூருக்கும், கந்தரோட்டிலிருந்து கரம்பக்குடிக்கும் இயக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மண்டலத்தில் முதல் முறையாக கவரீஸ்வரி, பனிமலர் என்ற 2 பெண்களுக்கு பேருந்து நடத்துனர் பணிக்கு ஆணைகள் என மொத்தம் வாரிசாளர்கள் 36 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, கந்தரோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னகுரு மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.